ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 9 ஆயிடுச்சு. யாரெல்லாம் 9 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல நடுவுல தான் வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வீடியோ பார்க்குறீங்க, அத பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க கமெண்ட்ஸ் போடுறது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். நம்மள மாரி நெறைய பேர் பண்றாங்கல்ல, கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால தான் நாங்க தப்பு ஏதாவது கரெக்ட் பண்ணோம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு சொல்லலாம்ல. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது என்ன வீடியோ அப்டின்னா, நம்ம வந்து 100 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இருக்கும். இன்னைக்கு டே வந்து 9 ஆயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணேன் அப்டி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து பார்த்தீங்க அப்டின்னா, எப்பயும் போல மார்கழி மாசம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, எப்பவுமே நார்மல் டைம்ல எழுந்துக்கிற டைமோட மார்கழி மாசம்னா கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துப்போம்ல. அதே மாரி நான் ஒரு 4:30 மணிக்கு தான் எழுந்தேன். 4:30 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டேன். நான் வந்து குளிக்கலங்க. நான் வந்து குளிக்க கிடையாது. பிரஷ் பண்ணிட்டு, முகம் கழுவிட்டு தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டேன். இப்படியும் போடலாம். ஏன்னா, ஆ காலையில குளிக்க மாட்டாங்கல்ல. குளிக்க மாட்டாங்கன்னு இல்ல, குளிப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு குளிக்க முடியாது. அதனால காலையில எழுந்து இப்ப எங்க வீட்டு சைட்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, காலையில வந்து பிரஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு, வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கேத்துவாங்க 2 பக்கமும். எங்க சொல்றேன்னா, வாசல்ல 2 பக்கம் விளக்கேத்துவாங்க. அதே மாதிரி தான் நம்மளால முடியலன்னா, நம்ம வந்து லேட்டா லேட்டா வந்து நம்ப தூங்குவோம். சீக்கிரமா எழுந்து அது நம்மளால முடியாது. நம்பளால முடிஞ்சத நம்ம பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா, நம்பளால முடிஞ்சத நம்ம பண்ணணும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. அந்த மாரி தான் நான் காலையில வந்து முகம், கை, கால் கழுவிட்டு தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுவேன். நான் 5 விளக்கு போடுவேன். அதுக்கப்புறம் வெளியில வாசல் பெருக்கி கோலம் போட்டு அது பண்ணுவேன். அப்படியும் கொஞ்சம் நம்ம வந்து வார்ம் அப் மாரி ஆயிடுது அது. காலையில வந்து வார்ம் அப் பதிலா காலையில எழுந்து இந்த மாரி குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறதெல்லாம் ஒரு எக்சர்சைஸ் தானே. அந்த மாரி ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு பசங்கள எடுத்துன்னு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு தாங்க வந்தேன் நான் பார்க்குக்கு. பார்க்குக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, உள்ள வந்து அந்த ஸ்டெப் கவுண்ட் வந்து ஆன் பண்றேன். எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, "எங்க வீட்ல ஒரு நாய் வளர்க்குறோம் மணி மணி" அப்டின்னு சொல்லிட்டு. அந்த நாய் வந்து போற வரவங்களலாம் கடிக்க போச்சு. கடிக்க போகுதுன்னா, கொலைச்சுக்கிட்டே இருக்கு, கடிக்கல. கிட்ட ஓடுது. அவங்க பயப்படுறாங்களா, அதனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு, அந்த குடும்ப கட்டுப்பாடு சொல்லுவாங்கல்ல, அந்த நாய்க்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம் அப்டின்னா, அது அவ்வளவா கொலைக்காது அப்டின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பார்க்ல இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு பாருங்களேன். திருப்பி அங்கருந்து கிளம்பிட்டேன். ஐய்யய்யோ! பார்க் வந்து கொஞ்ச நேரம் கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு மணி 9:05க்குலாம் அங்கருந்து கிளம்பிட்டேன் நானு. அதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு லேட் ஆகுது. நம்ம வீட்டாண்டயே தான் நான் வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டாண்டயே வந்து வாக்கிங் பண்ணேன். அதுல ஒரு 3000 ஸ்டெப் தான் என்னால நடக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு என் மணிய வந்து கூட்டு போயிட்டாங்க. பாவம் புள்ள பார்த்து போனா. நான் வீடியோலாம் இருக்கு பாருங்க. ஆட் பண்றேன் பாருங்க. இப்படிதான் போச்சு. அப்புறம் மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்லயே தான் இருந்தேன் நானு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால நான் நல்லா தூங்குனேன் மதியானம். மதியானம் தூங்குனா வெயிட் போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ மதியானம் இப்ப வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம் நம்ம தூங்க வேண்டியது இருக்கு. அது நம்மளால தூங்க முடியலன்னா, மதியான டைம்ல உட்காந்து தூங்கிடலாம். படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்குலாம் ஓகேவா? இல்லையா? அப்படின்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரியல. மதியான டைம்ல தூங்கலாமா? வேணாமான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து பண்ணியிருப்பீங்கல்ல. ஆனா லேடீஸ் எல்லா வேலையும் செய்றாங்கங்க. ஆனா எப்படிதான் உடம்பு உழுது தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஃபீல் இருக்கு. நம்ம எல்லா வேலையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து விழுது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து இந்த ஜீன் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதுவோ அப்படின்ற மாரிலாம் மைண்ட் செட் போது. சரி, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உடம்பு தேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 கிலோ தான் கம்மி பண்ணியிருக்கேன். நேத்து கூட வெயிட்ல ஏறி நின்னு பார்த்தேன். 1 கிலோ தான் வந்துச்சு. அப்புறம் நம்ம புதுசா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அபின்றவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்திருக்காங்க. உங்க பேர் நான் மறந்துட்டேன். டக்குன்னு வரமாட்டுது. அ அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து கேகே நகர்ல இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எங்க சென்னையில தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், சென்னையில தான் இருக்கீங்களா? ஒரு நாள் முடிஞ்சா பார்க்கலாம். நாங்க வந்து வேளச்சேரி கிட்ட இருக்கிறோம். வேளச்சேரி அவ்வளோதான். வேளச்சேரியில இருக்கோம். நீங்க வந்து கேகே நகர்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நம்ப எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். ஆனா நம்ப எல்லாருமே வந்து இந்த வீடியோ மூலம் தான் பேசிட்டு இருக்கோம். நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாரி பேசுறேன் பார்த்தீங்களா, அப்ப நீங்க வந்து டக்குன்னு கீழ வந்து ரிப்ளை பண்ணுவீங்கல்ல, அது வந்து லைவ்ல போலான்ற ஒரு ஆசை எனக்கு. லைவ்ல மூலியமா நம்ம பேசலாம் அப்படின்னு. ஆனா லைவ் போறதுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடியோ பார்க்குறீங்கல்ல, ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வந்து லைவ் மூலியமா பேச முடியும். லைவ் மூலியமா பேசுனோம் அப்படின்னா, இன்னும் நெறைய பேசலாம். ஆ நெறைய வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன தப்பு பண்றீங்க, கரெக்ட் பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து லைவ்ல பார்க்கலாம். லைவ்ல வந்து பேசலாம் 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துல 1 நாள் லைவ் போடுற மாரி
பார்த்துக்கலாம் டைமிங் பார்த்து. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து சப்பாத்தி கேட்டாரு. மதியானத்துக்கு வந்து காலையில வந்து சோயாலாம் போட்டு பிரிஞ்சி மாரி பண்ணியிருந்தேன். அந்த பிரிஞ்சா வந்து மத்தியானம் சாப்பிட்டேன். சோயா நெறையா போட்டு சாப்பிட்டேன். சோயா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, சோயா நெறையா போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பன்னீர் ப அத பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமேட்டு கூடவே சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுருந்தேன் நான் நைட்டு. அதோட டின்னர் ஓவர் ஆயிடுச்சா, நடுவுல பசிக்கும்போது ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேங்க. அவ்வளோதான் போச்சு. ஆனா காப்பி குடிச்சேன். என்னன்னு தெரியல. டெய்லி ஒரு 3 நாளா கொஞ்சம் கொஞ்சமா காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒயிட் சுகர் போடாம ப்ரவுன் சுகர் தான் போடுறேன். ப்ரவுன் சுகர் கூட போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து அது போடாம நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒண்ணு இனிப்பு தேவை அப்படின்னா தேன் ஆட் பண்ணலாம். இல்லன்னா ப்ரவுன் சுகர் ஆட் பண்றான். தேன் இல்லாத பட்சத்துல ப்ரவுன் சுகர். தேன் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க தேனே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்கோசம் இவ்ளோ பேர் இருக்காங்களா? நம்மள மாரி இவ்ளோ பேர் இருக்காங்களா? அப்படின்ற மாரி இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருது எனக்கு. ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்ல. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க சேட் பண்றது நான் உங்களுக்கு டக்குன்னு சேட் பண்ணும்போது, பரவால்ல நீங்க திருப்பி ரீப்ளே பண்ணும்போது நல்லாருக்கு எனக்கு. எப்படி சொல்றதுன்னா, டீனேஜ் ஏஜுக்கு போன மாரி இருக்கு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம டாக்ஸ் பண்ணுவோம்ல. சாரி. மெசேஜ் பண்ணுவோம்ல. அத அப்படியே நான் இப்ப திருப்பி கொண்டு வர மாரி இருக்கு. அதனால உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி. இப்ப ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? சரிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். காலையில 4:30 மணிக்கு என்ன பார்த்தீங்களா? எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குளிருங்க. அதனால வந்து எதுவுமே இல்லாதனால என் பொண்ணோட தூக்கி மாட்டிட்டு இருக்கேன் நானு. அந்த ஸ்கார்ஃப் மாரி இருக்கும்ல அத. அனு தான் கேட்டு அடம்பிடிச்சு வாங்குனா. 1 தான் வாங்குனேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 230. நான் மட்டும் தான் எங்க சந்துல பேய் மாரி இருக்கேன் போல. யாருமே இல்ல. இந்த பக்கம் காலியா இருக்கு, அந்த பக்கம் காலியா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு என்னோட கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே கோலம் போடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆ தாமரை கோலம் மாரி ஒண்ணு போட்டிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு வந்து மேலயும் போட்டிருக்கேன். எப்பவுமே மேல போட மாட்டேன். இப்போதைக்கு 3 கோலம் போட்டிருக்கேன். 3 கோலமே வந்து கலர் மாவு போட்டு தான் போட்டேன். காலையிலே டைம் இருக்கவே 3 கோலம் போட்டேன். இல்லன்னா வந்து கம்மியா தான் போடுவேன் நானு எப்பவுமே. ஏன்னா டைம் இருக்காதுல்ல. காலையில சீக்கிரமா எழுந்துட்டா கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கருப்பு காப்பி தான் குடிச்சிருந்தேன் காலையில. சரி வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கலான்னு பார்த்தேன். எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த வெயிட் மட்டும் குறையவே மாட்டேது. இந்த மண்ணறைக்கு போயிட்டேன் நானு. சரி எப்படியா நீயாச்சு நானாச்சு எப்படியாவது இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வெயிட் தான் காட்டுச்சு. இருந்தாலும் மனச கொஞ்சம் தேத்திக்கிட்டேன். நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து வாக்கிங்லாம் நல்லாதாங்க போறேன். ஆனா எதுக்கு வெயிட் கம்மியாக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா டயட்டும் இருக்கேன். ஆனா ரொம்ப சாப்பிடுறது கிடையாது. கொஞ்சமா தான் சாப்பிடுறேன் நானு. யாரு திட்டினாலும் அழுவுறோமோ இல்லையோ, ஆனா இந்த வெங்காயம் அரிஞ்சா யாரா இருந்தாலுமே கண்ணுல தண்ணி வந்துரும்ல. அப்படிதான் வெங்காயம் அரியும்போது கண்ணுல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா நெறையா போட்டு ஏன்னா சோயா அந்த டைம்ல சாப்பிடுறது நல்லதில்ல. அதனால. இன்னைக்கு தனுக்கும், அனுக்கும் ஸ்கூல்ல குரூப் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதனால எனக்கு தனு, கம்பல் அனு வேணாம். அந்த நீ கம்பல போட்டுக்கோ. பார்த்துட்டு இருக்காங்க. கம்பல் வந்து மேட்சிங்கா போட்டுட்டு போலாம். ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, டப்பால இருக்கிற கம்பளெல்லாம் கீழ கொட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மாரி டப்பால தான் நான் போட்டு வைப்பேன். இந்த கம்பலு, பேண்ட் எல்லாமே இந்த மாரி டப்பால போட்டு வைப்பேன். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 3 பேர் லேடீஸ்ன்றதுனால நெறைய கம்பல் இருக்கும், நெறைய பேண்ட் எல்லாம் இருக்கும். ஆ எங்க வீட்டுக்காரருக்கு தான் எதுவுமே இருக்காது. யாரெல்லாம் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரத்தம் வருமா? அது பர்த்டேக்கு கம்பல் போட்டு ரத்தம் வந்துச்சுல்ல அதை சொல்லுது. தனுமா தொங்குற மாதிரி பார்த்துன்னுக்கிறியாம்மா? சின்னதா போடு, மேம் திட்டுவாங்க. அது போமாவா? லைட்டா தொங்குற மாதிரி போடுறீ. போமாண்ணா கல்யாணத்துக்கா போற? ஸ்கூலுக்கு தானே போற? போட்டு போட்டு போ. ஆனால் வந்தோடனே கழட்டிட்டு, அது கம்பல் ரொம்ப வெயிட்டு. சரி வந்து எங்கள் வீடு நான் வந்து பார்க்குக்கு போனேன். ஆனால் என் புலவ நேரம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் நடந்துட்டு இருக்கேன்.
இது வரைக்கும் ஒரு யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஒரு 4 ஸ்டெப் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன் நான். என்ன கலாய்க்கிறவங்க கலாயட்டும், ஆனால் நான் எப்படி தான் முடிச்சுட்டு தான் எங்கே இருந்தாலும் போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நடந்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள். எப்படியோ 3200 ஸ்டெப் வந்து நடந்து முடிச்சுட்டேன். மணி இட்டுன்னு போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம் மணியை. எங்கள் வீட்டு நாய் வந்து ரொம்ப குலைச்சிட்டு இருக்கா. அதனால இந்த சார் எடுத்துகிட்டு போய் ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் வண்டி வந்திருக்கு. அதில் ஏற்றி விட தான் போயிட்டு இருக்கோம். மெயினில் வந்திருக்கு, உள்ளே வராதுன்னு சொன்னாங்க வண்டி. அதனால நாய் வண்டி உள்ள போய் பார்த்தா எந்த நாய் இருக்காதுன்னு பார்த்தா உள்ள எல்லாம் பெரிய பெரிய நாயா இருக்கு. சார் எங்க வீட்டாண்ட தான் அவரு பவர காமிப்பாரு. ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த நாய பார்த்தோனே பொட்டி பாம்பு மாரி அடங்கி உள்ள போய் உட்காந்துட்டாரு. பார்க்க பாவமா தான் இருக்கு மணிய விடும்போது. ஆனா அந்த பையப்புள்ள என்ன பண்ணுதுன்னா, போற வர வண்டி பின்னாடிலாம் ஓடுது. எல்லாரையும் பயங்க அடிச்சு பாவம் அவங்கலாம் வீட்டாண்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்க எல்லார்கிட்டயும் சண்டை மாட்டி இழுத்துட்டு இருக்கோமா. சரி அதனால ராசா நீ போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வாப்பா. இப்பயாவது கொஞ்சம் அடங்குறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏத்தி விட்டுருக்கோம். இன்னும் 1 வாரத்துல வந்து நாய் வந்துரும் வந்துரும் அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்க எடுத்துன்னு வந்துருங்க, காசு கூட குடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பார்க்கலாம் கூட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம வளர்க்குற நாய்ல நம்மகிட்ட இல்லன்னா ஒரு மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நாய அனுப்பிச்சு வச்சு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நாய் ரிட்டர்ன் வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு. 1 வாரம் ஆகுமா அந்த காயெல்லாம் ஆறுறதுக்கு. அதனால சரி 1 வாரம் வரைக்கும் இங்க வேப்பேரி கிட்ட அப்படின்னு சொன்னாங்க நாய் ஹாஸ்பிட்டல். இந்த இந்த வலைய பார்த்தீங்களா? இந்த வலையில தான் நாயெல்லாம் புடிப்பாங்களாம். ஆனா நான் இதுவரைக்கும் பார்க்கல புடிச்சு. ஆனா அந்த அண்ணா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஆ எப்படியோ அங்க வர ஒரு பாட்டி வந்து எங்க வீட்டாண்டயே 2 நாய் இருக்குது. வந்து புடிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போ நாய் தான் நெறையா இருக்கு போல இந்த ஏரியா ஃபுல்லா அப்படின்னு நெனச்சாச்சு. உள்ள இருக்கான் பாருங்க. அவன் தான் மணி அந்த லாஸ்ட்ல நின்னுட்டு இருக்கான். பாவம் பயப்படுது போல அது. ஆனா கொலைக்கவே இல்ல. எப்போ கொலைக்கும் ஆனா சார் வந்து பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா சுத்தி பொத்தி நாய் இருக்குது. அந்த நாய பார்க்கவே சார் பயந்துட்டு இருப்பாரு. அதனால கொலைக்கு எதுவும் கிடையாது. சின்னதா இருக்குல்ல நாய் வண்டி. நான் சின்ன வயசா இருக்கும்போதும் நல்லா பெருசு பெருசா இருக்கும். இது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்புறம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால பிரெட் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இத வச்சு பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. என்கிட்ட இருந்தது என்னமோ 3 பிரெட் தான். அதனால 3 பிரெட்டுக்கு எது வருமோ அது மட்டும் தான் பண்ணேன் நானு. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு. கொடை மொளகா, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாம் தான் வச்சு பண்ணியிருந்தேன். டக்குன்னு பண்ணி சாப்பிடணும்னா, இந்த மாரி பண்ணி சாப்பிடலாம். அதனாலயே ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி வேற வச்சிருக்கேன். சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கோலம் தான் போட்டேங்க. அப்புறம் கிரைண்டர்ல மாவு அரைச்சுட்டு இருக்கேன். மாவு வந்து வீட்ல காலி ஆயிடுச்சா, அதனால கிரைண்டர்ல அடிச்சுட்டு இருக்கேன். புது மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன மெத்தட் அப்படின்னா, ஜவ்வரிசி போட்டு மாவு அரைச்சோம் அப்படின்னா, இட்லிலாம் நல்லா வந்து புசு புசுன்னு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜவ்வரிசி போட்டு அரைச்சுட்டு இருக்கேன். நல்லா வந்தா உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உளுந்து மட்டுமே போட்டோம் அப்படின்னா கட்டுப்படி ஆவாது நம்மளுக்கு. ஜவ்வரிசியும் போட்டு பார்ப்போமே, புஃப்னு வருதா அப்படின்னு என் வீட்டுக்காரர்லாம் "என்ன நீ இட்லி சுடுற நீ? மாவு மாவா இருக்கு" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. சரி நான் அதனால தான் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா, புஃப்னு தான் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மாவு பார்க்கவே நல்லா வெள்ள வெளேன்னு இருந்துச்சு. ஆ ஜவ்வரிசி இல்லாம பழைய சாதம் அதெல்லாம் போடுவாங்க. நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. நான் வந்து இட்லி அரிசிலாம் போட மாட்டேன். ஒன்லி ரேஷன் அரிசி மட்டும் தான் போட்டுட்டுருக்கேன். அதனால நீங்கலாம் என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்றீங்க அப்படி சொல்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க மாட்டேன். அதனால தான். பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணு தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் அங்க இங்க கொஞ்சம் கேவலமா எடுத்திருந்தா பார்த்துக்கங்க. புள்ளைக்கு எதுவும் தெரியாது. இப்ப தான் ட்ரெய்னிங் ஆயிட்டு இருக்காங்க மேடம். அதனால தான். மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, இந்த சோயா சாப்பாடு தான் சாப்பிட்டுருந்தேன் கொஞ்சமா. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அவ்வளதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா? ஒன் டே எனக்கு இப்படிதான் போச்சு. கொஞ்சம் நல்லா தான் போச்சு அப்படிதான் நெனைக்கிறேன். எப்பயும் போல தான். ஆனா என்ன பெண்டு தான் நிமிர்ந்துடுச்சு. ஆ வாக்கிங் போறது, அந்த இதெல்லாம் யூஸ் பண்றது திங்ஸ் அதான் நம்ம கிட் அது இது பேர் என்னது? மிஷின் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுல தான் பெண்டு நிமிருது. ரொம்ப டயர்டா இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, படுத்தா தூக்கமே வராது. ஃபோன தான் நோண்டிட்டு இருப்பேன். இப்ப ஃபோனும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறேன். இந்த பிக் பாஸ் கூட பார்க்கறதே கிடையாது. எப்பயாவது உட்காந்து பிக் பாஸ் பார்த்துருவேன். ஆனா இப்ப பிக் பாஸும் பார்க்கறதே கிடையாது. சரி ஓகே. இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம எல்லாம் மொத்தமா போலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் தான் போயிருக்கு. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே வாங்க. நான் 10 நாளைக்கு முன்னாடிலேருந்து போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி போலாம். நம்ம சூப்பரா வந்து 8 நாள முடிச்சாச்சு. 8 நாளைக்கும் நான் என்னென்ன ஸ்டெப் நடந்திருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு தான் இருக்கேன். அதே மாரி
நான் வந்து ஃபோன்ல தான் ஸ்டெப் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ச்ல நெறைய பேர் பண்ணுவீங்க. எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. என்ன கேட்டா ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபோனுன்றது நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரு பொருள். வாட்ச் வந்து நெறைய பேர்கிட்ட இருக்காது. வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே ரூ. 2000 ரூ. 2500 தான் விக்குது. அந்த அளவுக்கு நாமளும் ஒர்த் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து ஃபோன்லயே வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. இல்ல நீங்களும் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம லைவ்ல நல்லா ஈஸியா நம்மளால பேச முடியும். இந்த மாரி வீடியோ போடுறதுக்கு பதிலா நம்ம லைவ்ல பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.